வியூவர்ஸ், வெல்கம் டு மெண்டா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ககன் பூமி காட்டுக்குள்ள பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த சூர்யா ககனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கப்பா. உடனே சூர்யா நினைக்கிறாங்க, ககன் பூமி நீங்க 2 பேரும் மட்டும் என் கையில கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இந்த துப்பாக்கியாலேயே உங்க 2 பேரையும் சுட்டு உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பயங்கர கோவத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சூர்யா. உடனே நம்ம ககனும் பூமி அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல சூர்யா நிக்கிறாருன்னே சொல்லலாம். உடனே அந்த சூர்யாவை பார்த்துட்டு இந்த ககனும் பூமியை உறைஞ்சு போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே பூமி சொல்றாங்க, என்ன ககன் இவன் இங்கே நின்றுட்டு இருக்கான், இப்ப எப்படி இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே ககன் சொல்றாங்க, நீ எதுக்கும் பயப்படாத பூமி, அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியாவது இவனை சமாளிச்சு இங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் பூமி, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமிக்கு ககன் ஆறுதல் சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த சூர்யா அந்த ஆட்டோவை மடிக்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துல சூர்யா சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ககனும் அவர் பேச்சு கேட்டுட்டு கீழே இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து இந்த சூர்யா நேர கன் எடுத்து நம்ம ககனை ஷூட் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம பூமி வந்து தடுத்துறாங்கப்பா. அப்போன்னு பார்த்து நம்ம பூமி ககன் முன்னாடி போய் நிக்க அவங்க ஸ்டொமக்லயே வந்து அந்த குண்டு பாஞ்சிருதுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம பூமி சுருண்டி கீழே விழுந்துறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ககனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட பூமியவே நீ ஷூட் பண்ணிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வந்து நம்ம சூர்யாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். மட்டும் இல்லாம நம்ம ககன் சூர்யாவை அடிச்ச அடியில அவர் மயங்க அந்த இடத்துல கீழே விழுந்துறாருன்னே சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம ககன் ஓடி போய் பூமியை கையில தூக்கி வச்சுட்டு, பூமி உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல பூமி நீ கவலைப்படாத, இந்த ககன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, இந்த ககன் எப்படியாவது உனக்கு காப்பாத்திருவான் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல நம்ம ககன் பயங்கர எமோஷனலா பேசிட்டு பூமியை ஷோல்டர்ல தூக்கி போட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மீராவையும் செடியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மீரா கிருஷ்ணாக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்க, இந்த பக்கம் செடி ஐயோ ககன் அண்ணாக்கும் அன்னிக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமா இருக்க, இதை கேட்டுட்டு நம்ம மீரா சொல்றாங்க, சரி உனக்கு எப்பயுமே உன்னோட அண்ணாவும் அண்ணி மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும், அதானே, யாரு எக்கேடி கெட்டு போனா உனக்கு என்ன, அப்படிதானே உனக்கு ஒரு நினைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் பாத்தியாடா உங்க அப்பா எப்படி இருக்காரு, எந்த நிலைமையில இருக்காரு, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நீனு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே சரி வந்து நம்ம மீரா சொன்னதை எதுவுமே காதுல வாங்கிக்காம அண்ணாக்கும் அன்னிக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சாரதா ககன் பூமி எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல நின்று வேண்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரி வேகமா ஓடி வந்துட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சாரதம்மா, ககனுக்கும் பூமிக்கும் எதுவுமே ஆகாது, அவங்க கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி சாரதாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சாரதா சொல்றாங்க, இங்க பாரு சரி நானும் உன் கூட வரேன், ககனும் பூமி எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா வரும், நானும் உன் கூட வரேன், என்ன கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா சும்மாவே சொல்ல வேணா, ககனை பிடிக்கவே பிடிக்காது, இப்போ ககன் பூமியை தூக்கிட்டு போற வீடியோவை பார்த்ததுல இருந்து இன்னும் பயங்கர கோபத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சந்திரா அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து பல யோசனைக்கு போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். என் பொண்ணு உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைனும் போட்டு கொடுத்துட்டா, ஆனா அதையும் மீறி என்னோட பொண்ணையை நீ கடத்திட்டு போகும்போது அதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட ஒன்ன இதுக்கு மேல நான் உயிரோட வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னோட பொண்ணுக்கு நிம்மதியே இல்லாம போயிடும், கதையை முடிச்சுட்டு என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரு பக்கம் விறுவிறுன்னு கிளம்பி வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சூர்யா மயங்கி கடுக்க, இன்னொரு பக்கம் நம்ம ககன் பூமியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ககன் சில பல விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பூமி என்னால தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ககன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, பாரு பூமி உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை நான் எப்படியாவது காப்பாத்திருவேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் தான் வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த பெரியவர் கிட்ட நம்ம ககன் கிட்ட கேக்குறாங்க, இங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, மலையை விட்டு கீழே இறங்கினா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ககனும் பூமியை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்த சந்திரா ககனை ஷூட் பண்றதுக்காக துப்பாக்கியை வச்சு நின்றுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அப்ப நம்ம சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க பாரு ககன், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை இங்கேயே சுட்டு கொள்ளலான்னு தான் எனக்கு தோணுது, ஆனா பூமியோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரா யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இல்ல என் பொண்ணை உன்கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை காலில் சுடுறதுக்காக தான் போவாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த சூர்யா இருக்காங்களா அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. ககன் ஃபோர்ஸ் அடிக்கலையோ அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டாரு இந்த சூர்யா. ஆனா இந்த சூர்யாக்கு ககன் வேற இந்த மாதிரி பண்ணிட்டாரா, அதனால இன்னும் பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் ககன் மேல. அது மட்டும் இல்லாம உன்னை இனிமே உயிரோடயே விட்டு வைக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனையும் ஷூட் பண்ணிடுறாங்க இந்த சூர்யா. ஆனா இந்த சந்திரா ககனை ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் போயிட்டு மண்ணில் தான் போய் படுனே சொல்லலாம். ஆனா இந்த சூர்யா ஷூட் பண்ணதான் நம்ம ககன் மேல போய் பட்டுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ககன் வலியில துடிச்சிட்டு இருக்காருப்பா. அப்ப நம்ம ககன் வலி தாங்க முடியாம பூமியை கீழே வச்சுட்டு பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சூர்யா நினைச்சிட்டு இருக்காங்க, நான் சாதிச்சுட்டேன் ககன், இப்படியோ ஒரு வழியா உன்னோட கதையை முடிச்சு விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டே என்ன நல்லா பண்ணிருப்பீங்க, நீங்க 2 பேரும் என்ன சேர்ந்து பாடாப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஒரு வழியை சொல்லிட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சந்திரா ஐயோ ககனை ஷூட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல நம்ம சந்திராக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ககன், அந்த பக்கம் பார்த்தா நம்ம பூமி 2 பேருமே கீழே சுருண்டு
கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ சூர்யா வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, பரவாயில்லையே சந்திரா, நீங்க கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க, எப்படி கையாலேயே இந்த ககனோட கதையை முடிச்சுட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்காருப்பா. என்ன சந்திரா நீங்க பாட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க, அந்த ககன் எனக்கும் எதிரி உங்களுக்கும் எதிரி, அதனால இந்த விஷயம் வெளியே தெரியாத மாதிரி நம்ம மூடி மறைச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ககன் பூமி கிட்ட சொல்றாங்க, என்ன தயவு செய்து மன்னிச்சிடு பூமி, என்னால உன்னை காப்பாற்ற முடியல, அது மட்டும் இல்லாம என் கூட சந்தோஷமா வாழணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட, ஆனா இப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு, என் கூட இருந்தானா நீ சந்தோஷமாவே இருக்க மாட்ட, நீ என் கூட வந்தனால உனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு பாத்தியா, ஏன் பூமி இப்படி பண்ண, ஏன் அப்பவே நான் உன்கிட்ட சொன்னல தயவு செய்து என் கூட வராத, நீ உங்க அப்பாவோட போய் சந்தோஷமா இருன்னு சொன்னல, கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டியா, அட கடவுளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்ப நம்ம ககன் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, உனக்கு எதுவுமே ஆகாது, கண்டிப்பா சொல்றேன் உனக்கு எதுவுமே ஆகாது, நீ கண்டிப்பா பொழைச்சிருவ, ஆனா என்னோட உயிருக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியாது, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் பூமி, இந்த உலகத்தை விட்டு மட்டும் இல்ல உன்னையும் விட்டு போற பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ககன் வந்து பூமியை நினைச்சுக்கிட்டே மலையில இருந்து கீழே விழுந்துறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ககன் மலையில இருந்து கீழே விழ அவரோட கதை முடிகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ககனுக்கும் பூமிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சாரதா கடவுளை வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னோட ககன் பூமி ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பூமிக்கு மைக்க தெளிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கீழே பார்க்கும் போது நம்ம ககனோட வாட்ச் மட்டும் தான் அங்க கிடக்கு. அந்த வாட்சை கையில வச்சுட்டு பூமி ககன் ககன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம ககன் அந்த இடத்துல எங்கேயுமே இல்ல. ஆனா பூமியோட அப்பா சந்திரா இருக்காருல, அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த ககனை காப்பாத்திருக்கலாம். ஆனா ககன் மேல இருக்கிற கோவத்துல நம்ம ககனை அப்படியே விட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஆனா சந்திரா, பூமி உங்களோட பொண்ணு தானே, நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க ககனை அந்த இடத்துல காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க அதை மாதிரி பண்ணல, ஏன் நிலைமையே தலைகீழ மாறி போச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சூர்யா நினைச்சிட்டு இருக்காங்க, இதோட அந்த ககனோட தொல்லை முடிச்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூமி இந்த உலகத்தை விட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா தலகால புரியாத சந்தோஷத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே இந்த விஷயத்தை போய் அபூர்வா கிட்ட சொல்லணும். அந்த அபூர்வா தானே ஒரு நாள் ஒரு நொடியும் இந்த பூமியோட வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. அபூர்வா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம அபூர்வா சூர்யா எப்படா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து வெறிக்க வெளியே பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு சூர்யா எதையோ சாதிச்ச மாதிரியே வர்றாருன்னு சொல்லலாம். உடனே அபூர்வா வந்து பாக்குறாங்க, சூர்யா என்னாச்சு சூர்யா, அங்க என்ன நடந்துச்சு சொல்லு, நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சூர்யா வந்து அந்த கண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க, இனி அந்த பூமி ககன் ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு வரவே மாட்டாங்க, அவங்கள இந்த உலகத்துல இருந்து மேல் உலகத்துக்கு அனுப்பிட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபூர்வாக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னே சொல்லலாம். உடனே அபூர்வா வந்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த அபூர்வா கிட்ட ககனை நான் ஷூட் பண்ணதுல அவன் மலையில இருந்து கீழே விழுந்துட்டான், அவனோட பாடி கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்டுட்டு நம்ம அபூர்வா பயங்கர சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாலும் அந்த பூமி அவளோட கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் முடிச்சதே அந்த பூமியோட கதையை தான் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மறுபடியும் நம்ம அபூர்வா சந்தோஷம் தாங்க முடியாம குதிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சூர்யா, நீ எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியுமா, நான் மட்டும் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட எந்த விஷயம் கேட்டாலும் அதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துருவேன், அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூமி சாகல, உயிரோட இருக்கிற விஷயம் இந்த அபூர்வாக்கு தெரிய வந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல, பூமி மட்டும் சாகல, அவ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வாக்கு தெரிய வந்துச்சுன்னா நெஞ்சு வலியிலே இவங்க செத்து போயிடுவாங்க போலயே. அது மட்டும் இல்லாம இந்த ககன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஆகாஷா ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னே சொல்லலாம் நம்ம ககன். இதுக்கப்புறம் என்ன, பழைய ககனோட ஆட்டம் முடிஞ்சு போயிட்டு புது ககனோட ஆட்டம் தொடங்குதுன்னே சொல்லலாம். சரிங்க, இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.